J.K. Rowling's Harry Potter and the Chamber of Secrets, Chapter 14, Cornelius Fudge. பிரகாசமான சூரிய வெளிச்சமும் புத்துணர்ச்சி அளிக்கும் தென்றல் காற்றோட மறுநாள் அவங்களுக்கு பொழுது விடிஞ்சது. குவிட்டிச் போட்டி விளையாடுறதுக்கான மிகச்சிறந்த தட்பவெப்பநிலை அப்படின்னு உற்சாகமா சொல்லிக்கிட்டு இருந்த வுட் காலை உணவுக்காக கிரிஃபிண்டார் மேஜையில அமர்ந்து அவன் அணிய சேர்ந்தவங்க எல்லார் தட்டுலையும் முட்டை பொரியல அள்ளி வச்சான். ஹாரி, நீ தெம்பா இருக்கணும், உனக்கு நல்ல காலை உணவு தேவை. ஹாரியோ கிரிஃபிண்டார் மேஜையில கூட்டமா உட்கார்ந்திருந்த மாணவர்களை உத்து பார்த்துக்கிட்டு இருந்தான். ரெடில் நாட்குறிப்பின் புது உரிமையாளர் தான் கண்ணு முன்னாடியே தானே உட்கார்ந்துருப்பான் அப்படின்னு வியந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த திருட்டை பத்தி புகார் அளிக்க சொல்லி ஹெர்மோயினி அவன்கிட்ட வற்புறுத்தி சொன்னான். ஆனா ஹாரிக்கோ அதுல சுத்தமா உடன்பாடு இல்ல. ஏன்னா அந்த நாட்குறிப்பை பத்தி அவன் ஆசிரியர்கள் கிட்ட சொல்ல வேண்டி வரும். அது மட்டும் இல்லாம 50 வருஷத்துக்கு முன்னாடி ஹாக்ரிட் ஏன் பள்ளியிலிருந்து நீக்கப்பட்டாருங்கிற விவரத்தை பத்தி எத்தனை பேருக்கு தெரியுமோ என்னவோ. அந்த பழைய விஷயத்தெல்லாம் பத்தி மறுபடியும் கிளறி விட்டவனாயிருக்க அவன் சுத்தமா விரும்பல. ரான் அண்ட் ஹெர்மோயினியோட சேர்ந்து கிரேட் ஹால்ல இருந்து வெளியேறி குவிட்டிச் பொருட்களை எடுக்கிறதுக்காக போனப்போ ஹாரியுடைய பெருகி வரும் கவலை பட்டியல்ல மற்றுமொரு தீவிரமான விஷயமும் சேர்ந்துக்குச்சு. சரியா அவன் பளிங்கு படிக்கட்டுகள்ல காலெடுத்து வச்ச அதே நேரம் பார்த்து மறுபடியும் அவனுக்கு அந்த சத்தம் கேட்டது. இந்த முறை கொல்ல வேண்டும், என்னை கிழிக்க விடு, பிளக்க விடு. பயத்துல அவன் சத்தமா வாய்விட்டே கத்திட்டான். திடீர்னு அவன் கத்துனதை கேட்டு திடுக்கிட்ட ராணும் ஹெர்மோயினியும் அவன் கிட்ட இருந்து விலகி குதிச்சு நின்னாங்க. அந்த குரல் அப்படின்னு தன்னுடைய தோளுக்கு பின்னாடி மெதுவா திரும்பி பார்த்தபடியே ஹாரி சொன்னான். நான் இப்ப அதை மறுபடியும் கேட்டேன், நீங்க கேட்கலையா? ரான் தன்னுடைய கண்கள் பயத்துல அகல விரிய இல்லன்னு தலையசைச்சான். ஆனா ஹெர்மோயினி மட்டும் தன்னுடைய கைகளை சட்டுன்னு நெத்தியில அடிச்சபடியே, ஹாரி, எனக்கு இப்பதான் ஏதோ ஒன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நான் உடனேயே நூலகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னபடியே அவ படிக்கட்டுகள்ல ஏறி வேகமா ஓடி மறைஞ்சிட்டா. இன்னமும் அந்த குரல் எந்த திசையில இருந்து வந்ததுன்னு சுத்தி முத்தி தேடி கண்டுபிடிக்கிற முயற்சியில அதே சமயம் கவனம் திசை திரும்பினவனா அவளுக்கு அப்படி என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டான். என்னை விட அவளுக்கு தான் நிறையவே புரியுமே அப்படின்னு ரான் தலையாட்டினபடியே சொன்னான். ஆனா அவ ஏன் நூலகத்துக்கு போகணும் அப்படின்னு ஹாரி கேட்டான். ஏன்னா ஹெர்மோயினா அப்படித்தானே செய்வா. ஏதாவது ஒரு சந்தேகம் வந்தா உடனடியா நூலகத்துக்கு போயே ஆகணுங்கிறது தானே அவளுடைய வழக்கம் அப்படின்னு சொன்னபடியே ரான் தோள்களை குலுக்குனான். மறுபடியும் அந்த குரலை கேட்க முடியுமான்னு முயற்சி செஞ்சபடியே என்ன பண்றதுன்னு தெரியாத குழப்பத்தோட ஹாரி அசையாம நின்னான். அதுக்குள்ள அவனுக்கு பின்னாடி கிரேட் ஹால்ல இருந்து மாணவர்கள் வெளியேற தொடங்கி இருந்தாங்க. அவங்கெல்லாம் சத்தமா பேசினபடியே முன்கதவு வழியா குவிட்டிச் மைதானத்தை நோக்கி வெளியேறிக்கிட்டு இருந்தாங்க. நீ சீக்கிரம் கிளம்புறதுதான் நல்லது, மணி பாத்தியா 11 ஆக போகுது, போட்டி ஆரம்பிக்கிற நேரம் அப்படின்னா ரான். ஹாரி கிரிஃபிண்டார் டவருக்கு வேகமா ஓடி போய் தன்னுடைய நிம்பஸ் 2000 துடைப்பத்தை எடுத்துக்கிட்டு குவிட்டிச் மைதானம் முழுசும் திரண்டிருந்த பெரும் கூட்டத்தோட கூட்டமா அவனும் வந்து சேர்ந்தான். ஆனா அவன் மனசு என்னவோ இன்னமும் அந்த உருவமற்ற குரலோட கோட்டைக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு இருந்தது. உடைமாற்று மறையில தன்னுடைய கருஞ்சிவப்பு நிற மேலங்கிய அணிஞ்சுக்கிட்டு இருந்தப்போ இப்போதைக்கு அவனுக்கு இருந்த ஒரே ஆறுதல் என்னன்னா விளையாட்டை பாக்குறதுக்காக எல்லாரும் கோட்டையை விட்டு வெளியேறிட்டாங்கிறது தான். 2 அணிகளும் பலத்த கைத்தட்டல்களுக்கு நடுவுலையே மைதானத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. ஆலிவர் வுட் தரையிலிருந்து மேல பறந்து கோல் போஸ்ட ஒரு தடவை சுத்தி வந்து விளையாட்டுக்கு முந்தைய ஆயத்த பயிற்சி எடுத்தான். மேடம் ஹூச் பந்துகளை மேல உயர்த்தினாங்க. பிரகாசமான மஞ்சள் குருவி நிற உடையில இருந்த ஹஃபில் பஃப்ஸ் விளையாட்டு யுத்திகளை பத்தி ஒரு கூட்டமா நின்னு கடைசி நிமிட கலந்தாலோசனையில ஈடுபட்டிருந்தாங்க. ஹாரி தன்னுடைய துடைப்பத்துல ஏற தயாரானப்போ ப்ரொஃபசர் மெகோனகல் ஒரு பெரிய ஊதா நிற ஒளிபெருக்கியோட பாதி ஓட்டமும் பாதி நடையுமா மைதானத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. ஹாரியோட இதயம் அதிர்ச்சியில உறைஞ்சே போச்சு. இந்த விளையாட்டு போட்டி ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு ப்ரொஃபசர் மெகோனகல் அந்த மைதானம் எங்கும் திரண்டிருந்த கூட்ட நெரிசலை பார்த்து அந்த பெரிய ஒளிபெருக்கி வாயிலா அறிவிச்சாங்க. அங்க இருந்தவங்க கிட்ட இருந்து ஏமாற்றத்துல எதிர்ப்புகளும் கூச்சல்களும் எழுந்தது. நில குழஞ்சு போய் தரையிறங்கின ஆலிவர் வுட் துடைப்பத்துல இருந்து மட்டும் கீழிறங்காமலே ப்ரொஃபசர் மெகோனகலை நோக்கி வேகமா ஓடி போனான். ஆனா ப்ரொஃபசர், நாங்க விளையாடியே ஆகணும், கிரிஃபிண்டாருடைய கோப்பை அப்படின்னு அவன் கத்தி கூச்சல் போட்டதெல்லாம் துளி கூட பொருட்படுத்தாம தன்னுடைய பெரிய ஒளிபெருக்கி மூலமா தொடர்ந்து கத்தி சொன்னாங்க. மாணவர்கள் அனைவரும் உடனடியாக தங்களுடைய காமன் ரூமுக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேற்கொண்டு தகவல்களை உங்களுடைய ஹவுஸ் ஹெட்ஸ் வழங்குவார்கள். தயவு செய்து எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக செல்லவும்
அப்புறமா ஒளிபெருக்கிய கீழிறக்கிட்டு ஹாரிய தாங்கிட்ட வர சொல்லி சைகை காட்டினாங்க. பாட்டர், நீ என் கூட வர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த முறை தான் மேல எப்படி அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும்னு ஹாரி வியப்பு மாறாம பார்த்தான். போட்டி நின்னதால அதிருப்தி அடைஞ்சு புலம்பிக்கிட்டு இருந்த கூட்டத்தை விலக்கிக்கிட்டு ரான் வெளிப்படுறத பார்த்தான். அவங்க கோட்டையை நோக்கி நடக்க தொடங்கினப்போ அவங்கள நோக்கி தான் அவன் ஓடி வந்தான். ஹாரிக்கு ஆச்சரியம் அளிக்கும் வகையில ப்ரொஃபசர் மெகானகல் அதுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. ஆமா, நீயும் கூட வர்றது நல்லதுதான் நினைக்கிறேன் வீஸ்லி.